அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம்ங்கிற இந்த தொடரில் மபுனி குறித்து பார்த்து வருகிறோம். மபுனின்னு சொன்னால் கடைசி எழுத்தில் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளாத சொற்கள் மபுனின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வகை லமீர்கள், அதை பார்த்து முடிச்சிட்டோம். இரண்டாவது வகை மௌசூல்கள், அதையும் பார்த்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி மபுனியாக மாறாமல் வரக்கூடிய இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் இஸ்முல் இஷாரா. அஷாரன்னா சுட்டி காட்டினான். அஷாராவுல மஸ்தர் இஷாரா. அஷார, அதாவது விளங்கிக்கிறணும். அஃபு அல என்ற வசனுக்கு இஃபு ஆலு என்று மஸ்தர் வரும். சரியா? அன்சர இன்சாருன், அக்ரம இக்ராமுன், அஸ்லம இஸ்லாமுன், அமன ஈமானுன், இஃப்ஆல் என்று வரும். ஆனால் அந்த அஃப்அல என்ற வசனில் நடுவில் இல்லத்தெழுத்து இருந்துச்சின்னு வைங்க, கவம ஷயர இப்படி அஃப்அலன்னு ஆக்கணுன்னு வைங்க, அப்போ என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த மஸ்தர் ஒரு தே சேர்ந்து வரும். இப்போ அஷாரங்கிறது என்ன? அஷியர அஃப்அல, நடுவில் ஏ இருக்குது, அஷாரன்னு மாற்றிட்டோம். அஷாரவுக்கு மஸ்தர் இஷியார்னு சொல்லாமல் இஷாரத்துன், இந்த தேசத்தை சொல்லணும். இஷாரத்துன். அகாம இக்காமத்து சொல்கிறாங்களா, இக்காமத்துன், இக்காமத்து சொல்கிறாங்கன்றோம்ல, அகாம இக்காமத்துன், இக்குவாமுன்னு சொல்கிறாம இப்படி சொன்னேன், இக்காமத்துன். இப்படி நடுவில் இல்லத்து எழுத்து இருக்கிற சொல்லுக்கு மஸ்தர் இப்படி வரும். இது அந்த சொல்லி தராதவர்களாம் யாபத்துக்கு சொல்லிக்கிட்டேன், அப்போ சொல்ல யாபம் இல்லை. அப்போ இஷாரா என்றது அஷாரன்னா இப்படி சுட்டி காட்டுறது, இந்தா இருக்குது அந்தா இருக்குது, இந்த அவன் தான் இவன் தாண்டு காட்டுறதுக்குல, அதுதான் இஷாரா. அஷார சுட்டி காட்டினான். இஷாரத்துன் சுட்டி காட்டுதல். இஸ்முல் இஷாரா சுட்டி காட்டும் பெயர் சொற்கள். இந்த சுட்டி காட்டுறதுக்கு சில பெயர் சொற்களை வச்சுருக்கிறாங்க, அது எல்லாம் மபுனி. அதில் என்னென்னு கேட்டால், சுட்டி காட்டுறது நம்ம தமிழ்லே சுட்டி காட்டுறது பல வகை வச்சுருக்கோம்ல. ஒரு ஆம்பளை சுட்டி காட்டினா இவன்னு சொல்லுவோம், பொம்பளை சுட்டி காட்டினா இவள் என்று சொல்லுவோம், பல ஆட்களை சுட்டி காட்டினா இவர்கள் என்று சொல்லுவோம். இருமை அவன் கிடையாது தமிழில், இவங்கள்ட்ட இருமை இருக்கணும், இருமைக்கு ஒரு சொல்லு வரும், ஒருமைக்கு ஒரு சொல்லு வரும், ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்றுன்னு வச்சுருக்கோம்ல. இப்படியான ஒரு வகைகள் அரபியில் இருக்கிறது. அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இஸ்முல் இஷாராவில் முதலாவது, இப்போ டிஸ்பிளே பாருங்கள், முதலாவது தா, தாலு அலிஃப், முதலாவது சொல்லுது இஸ்முல் இஷாராவில். இந்த தாங்கிற சொல்லிருக்கு பாருங்கள், இது இஸ்முல் இஷாரா. இந்த தா எதுக்கு வரும்னு கேட்டால், ஆண்பால் ஒருமைக்கு வரும். ஜெயிதை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. தா ஆலிமுன், தா ஆலிமுன்னா இவன் ஆலிமு. இப்போ தாங்கிறது ஃபத்தகு மாதிரி இருக்குது, அது ரஃபு தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் முப்ததா வருது. தா ஜெய்துன், இந்த பத்துக்குள்ள தா ஜெய்துன், தா ரஜுலுன், இவன் ஒரு ஆம்பளை. தாண்டா இவன், இவன்டா ஒரு ஆளை காட்டணும், இவன். ரஜுலுன் ஒரு ஆண். தா இவன் ஜெய்துன், ஜெய்து என்பவன். அப்போ இவன் ஆம்பளை, இவன் ஜெய்து இப்படின்னு சொல்வதற்கு இந்த தா என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது ஒரு ஆம்பளைக்கு உள்ளது, ஒருமைக்கு உள்ளது. சரியா? அப்போ தாவாச்சா, இது தா என்பதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஹேயை சேர்த்து ஆரம்பத்தில் இஸ்மு இஷாராவில் தான்னு சொல்லிக்கிறலாம். ஹாதா வெறும் தாண்டு சொல்லாமல் ஹாதா ரஜுலுன், ஹாதா ஜெய்துன். அப்போ இவன் ஒரு ஆண்மகன், இவன் ஜெய்து. அல்லது மனுஷனாக இல்லாமல் பொருளையும் சுட்டி காட்டலாம்ல. தா கலமுன், இது பேனா. ஹாதா கலமுன், இது பேனா. தா மதரசத்துன், இது மதரசா. அப்போ ஹாதா மதரச, அது மதரசா பெண்பால், பெண்பாலுக்குள்ளே சொல்ல வேண்டியதில்லை. கிதாபுன், ஹாதா கிதாபுன், தா கிதாபுன் எல்லாம் ஒரு அர்த்தம் தான். தா கிதாபுன் இது புத்தகம், ஹாதா கிதாபுன் இது புத்தகம் அப்படின்னு செய்வாங்க. இந்த அது தா என்று மட்டும் சொல்லுவாங்க. இந்த ஹா என்பது தன்பீக, அதாவது கவனத்தை ஈர்த்துட்டு சொல்கிறது. வெறுமனே தான்னு சொல்கிற ஹாவை போட்டுட்டோம்னா கவனிக்காமல் இருந்தால் கூட இந்த தா கரெக்டாக போய் உள்ளத்தில் நுழைஞ்சிரும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு ஒரு ஹேயை சேர்த்துக்கிடுவாங்க.
இஸ்மு இஷாராவில். அப்போ இது முதல் விஷயம் வழங்கியிருண்டு தாங்கிற ஒரு சொல்லு தான் அது. இந்த தா என்பதை தா என்றும் சொல்வார்கள், ஹாதா என்றும் சொல்வார்கள். ரெண்டுமே எதுக்கு சொல்வார்கள்னா ஆண்பால் ஒருமைக்கு சொல்லுவாங்க. அது மனுஷனாக இருக்கலாம், மனிதன் அல்லாத இருந்தால் கூட ஆண்பாலாக பயன்படுத்துகிற சொல்லுக்கு அது பயன்படுத்தணும். கித்தாபு கலமு அப்படி மதரசா அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. மதரசாங்கிறது தே வந்துருச்சுல, அது பெண்பாலாக உள்ளது. அப்போ ஆண்பாலாக உள்ள சொல்லுக்கு என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிறணும். இதில் நசபு செஞ்சாலும் தா ஹாதா தான், ரஃபு செஞ்சாலும் ஹாதா தான், பிஹாதா லிஹாதா, ஜர்ரு செஞ்சாலும் மாறாது. அப்படி அப்போ முதலாவது எழுத்து என்னென்னு கேட்டால் தா என்கிறது முதல் சொல்லு. சரியா? அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த தா என்பதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் துவக்கத்தில் என்ன செய்கிறாங்க, தா சேர்க்குறாங்கல்ல, அந்த துவக்கத்தில் சேர்க்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த கடைசியில் தாவுக்கு பின்னாடி ஒரு காஃபை சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ தா ரஜுலுன், இந்த ஒரு 3 உதாரணம் காட்டிருப்பாங்க. இதையே 3 சைஸாக நம்ம சொல்லலாம். ஒரு ஆம்பளையை பார்த்து தா ரஜுலுன் அப்படி சொல்லலாம். தாக்க ரஜுலுன், அதுக்கு அதே அர்த்தம் தான், இவன் ஒரு மனிதன். தாலிக்க ரஜுலுன், அப்போ ஒரு மனுஷனை பார்த்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம், தா கலமுன், தாக்க கலமுன், தாலிக்க கலமுன், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இந்த தா என்பதனுடைய வேறு வடிவங்கள். அப்போ தா என்பதை எத்தனையாக சொல்கிறோம், 4 வகையாக சொல்கிறோம். ஒன்று ஹாதா, அது ஒரு பொதுவான ஒரு வகை. அல்லது சின்ன வெறுமனை தாவை சொல்லும் பொழுது அதை 3 வகையாக சொல்லலாம். வெறும் தா என்று மட்டும் சொல்லலாம். தாவோட ஒரு காஃபை சேர்த்து தாக்க என்று சொல்லலாம். தாவோட லாமையும் காஃபையும் சேர்த்து தாலிக்க என்றும் சொல்லலாம். அப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். தாலிக்கல் கித்தாபு, இந்த கித்தாபு, தாக்கல் கித்தாபு, எந்த கித்தாபு, தல் கித்தாபு, இந்த கித்தாபு. தா அல் கித்தாபுன்னு சொன்னாலும், தாக்கல் கித்தாபு என்று சொன்னாலும், தாலிக்கல் கித்தாபு என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டால் இந்த முதல் இது இருக்குல்ல, தா ரஜுலுண்டு, காஃபுகு இல்லாமல் சும்மா சொல்கிறோம்ல, இப்படி சொல்ல இருந்தால் அது கிட்ட உள்ளதை சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க. இந்த கித்தாப் கொஞ்சம் நடுத்தரமான தூரத்தில் இருக்கிறவங்க அந்த கித்தாபுங்கிறன்னு வைங்களேன், அப்போ தாக்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அங்கே கிடக்குது, அப்போ தாலிக்க ரஜுலுன். அப்போ ஒருத்தன் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கானா தா ரஜுலுன், இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கிறானா தாக்க ரஜுலுன், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறானா தாலிக்க ரஜுலுன். அப்போ இந்த தா என்பதோட ஒன்றும் சேர்க்காமல் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் கரீபுன். கரீப் என்றால் அருகில் உள்ளது. அருகில் உள்ளதை சுட்டி காட்டுவதற்கு இதை சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நல்ல வழி, இதெல்லாம் அந்த இலக்கியமாக எழுதுகிறாங்களே அதுக்கு தான் இப்படி வரும். பேச்சில் எல்லாம் விட்டு அடிப்பாங்க வழங்குதா, இப்படிலாம் பேண்டது கிடையாது. பேசும் பொழுது சாதாரண உரையாடல்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இது தாக்கவுங்கிறத தாளிக்க போடுவான், அதை அப்படி போடுவோம், அதிலெல்லாம் மாற்றம் வரல. லிட்ரேச்சர் இலக்கியமாக எழுதக்கூடிய என்ன செய்வாங்க, இதெல்லாம் கவனித்து எழுதுவாங்க. அப்போ கரீபுன்னா கிட்ட உள்ளது, முத்தபசித்துன் நடுத்தரம், வசத்தனா நடுத்தரமாக இருக்கிறான்னு அர்த்தம். முத்தபசித்துன் நடுத்தரமான தொலைவில் உள்ளவன், பைதுன் தூரமானது, பைதுனா தூரம், கரீபுனா கிட்ட, பைதுனா தூரம், முத்தவசி நடுமை. அப்போ தாலிக்க போட்டிங்கன்னு சொன்னால் தூரம், தாலிக்கல் கித்தாபுன்னா அந்த கித்தாபு, அந்தன்னு ஆக்கிக்கிறலாம். நம்ம தமிழில் கூட இந்த அந்தங்கிறோம்ல, தல் கித்தாபுனா இந்த கித்தாபு, தாக்கல் கித்தாபுனாலும் இந்த கித்தாபு, தாலிக்கல் கித்தாபுனா அந்த கித்தாபு. இந்த தாலிக்க போட்டால் என்னவாயிரும், அது தூரத்துக்கு உள்ள ஒரு விஷயம். அப்போ தா மட்டும் போட்டால் ஒரு ஆம்பளைக்கு உள்ளது தான், ஆனால் அது கிட்ட உள்ளது. தாக்கன்னு போட்டோம்னா அது ஒரு ஆண்பாளுக்கு உள்ளது தான், கொஞ்சம் நடுத்தரமான தூரத்தில் உள்ளது. இதை சுட்டி காட்டுறது, சுட்டி காட்ட முடியாத கண்காணாத தூரத்தில் இருக்கான்னு வைங்க. இப்போ தாலிக்க ரஜுலுன், அந்த அதோ அவன் போட்டுக்கிறோங்க. அதோ அவன் ஒரு மனிதன். இப்படி மொத்தம் 3 வகை இருக்குது. இது தெரிஞ்சிட்டோமா? அதுக்கு அடுத்தது இந்த காஃபு சேர்க்கணும்ல, இந்த இதுக்கு தாக்கண்டு, இந்த காஃபு எப்போ சேர்க்கணும்னு கேட்டால் யாருக்கு சுட்டி காட்டுறோம்,
இப்போ நான் சுட்டி காட்ட போகிறேன். எதை சுட்டி போகிறோம்? கித்தாப்பை சுட்டி காட்ட போகிறேன். அதில் ஒரு களமு, இந்த களமை சுட்டி காட்டுறான். தாக்க களமுன். இந்த தாக்கங்கிறது களமு, பேனாவை சுட்டி காட்டுறான். தாக்க களமுன், இது பேனா. இந்த சுட்டி காட்டுறோம்ல, யாருக்கு சுட்டி காட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கா வந்து மாறிக்கிறோம். தாக்க களமுன் அப்படின்னாலேயே ஒரு மனிதனை நோக்கி நான் சுட்டி காட்டி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த தாக்க என்பதை வந்து இந்த பேனாவை 2 பேர் முன்னாடி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். தாக்குமா களமுன், இது பேனா. அதுவும் அது குமா மாற அர்த்தம் மாறாது. தாக்கண்டாலும் இவன்ட்டு தான் அர்த்தம், தாக்குமா என்று சொன்னாலும் இவன் தான் அர்த்தம். நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சுட்டி காட்டுறேன். தாக்கும் களமுன், இது பேனா. அந்த கும்மு எதுக்கு போடுறோம்? கேக்குமா கும்முங்கிற லமீருங்கிறது கிடையாது. இது வந்து யாரிடத்தில் பேசப்படுகிறது என்பதற்குரிய ஒரு அடையாளம். அடையாளத்துக்கு சேர்க்குறோம். தாக்க, தாக்குமா, தாக்கும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இந்த இருக்குது தாக்க ஜெய்தும். தாக்க ஜெய்துன்னா இவன் ஜெய்து. தாக்குமா ஜெய்தும், இவன் ஜெய்து. தாக்கும் ஜெய்தும், இவன் ஜெய்து. அர்த்தத்தில் ஒன்றும் வித்தியாசமும் இல்லை. வேறு எதுக்கு சொல்கிறாங்க? இந்த தாக்க செய்துன்னு வச்சு விளங்கிக்கிறேன்னு இந்த ஜெய்து என்பவனை ஒரு ஆளுக்கு சுட்டி காட்டி இருக்கிறான். தாக்குமா ஜெய்துன்னு சொன்னால் இந்த ஜெய்தை யாருக்கு சுட்டி காட்டுறான்? 2 பேருக்கு சுட்டி காட்டி இருக்கிறான். தாக்கும் ஜெய்துன், நான் ஜெய்தத்தை சுட்டி காட்டுறேன். என் முன்னாடி இருந்தது பல ஆண்கள். தாக்கி ஜெய்துன், இதுக்கு அதே அர்த்தம் தான். இவன் ஜெய்து, ஒரு பொம்பளைக்கு நான் காட்டுறேன். ஒரு பொம்பளை முன்னாடி இருக்கிறாங்க. தாக்கி ஜெய்துன், இவன் தான் ஜெய்து. அப்போ ஜெய்தை சுட்டி, இதுக்கு அர்த்தமும் அதே தான். தாக்கி ஜெய்துன்றாலும் இவன் தான் ஜெய்துன்னு அர்த்தம். மறுபடியும் தாக்குமா ஜெய்துன், தாக்குன்ன ஜெய்துன். தாக்குன்ன ஜெய்துன்னா இவன் தான் ஜெய்து. அப்போ இந்த 6க்குமே ஒரே அர்த்தம் தான். இந்த 6க்குமே தாக்க, தாக்குமா, தாக்கும், தாக்கி, தாக்குமா, தாக்குன்ன, இது 6க்குமே வந்து ஈவன்ட்டு தான் அர்த்தம். எதில் இந்த குமாவுக்குமா ஆள் மாறாது. ஒன்று தான் சுட்டி காட்டுறோம். நம்ம சுட்டி காட்டணும் செய்து தான். அப்போ தாக்கன்னு ஒருமையாக்கிடணும். அப்போ ஏன் குமாக்கும்னு எதுக்கு வருதுன்னு கேட்டால், நம்ம யாருக்கு சுட்டி காட்டுறோம் அது கவனிக்கணும். ஒரு ஆளுக்கு சுட்டி காட்டினா, ஒரு ஆம்பளைக்கு சுட்டி காட்டினா தாக்க ஜெய்துன், ஒரு பொம்பளைக்கு சுட்டி காட்டினா தாக்கி ஜெய்துன், நிறைய ஆண்களுக்கு சுட்டி காட்டினா தாக்கும் ஜெய்துன், நிறைய பெண்களுக்கு சுட்டி காட்டினா தாக்குன்ன ஜெய்துன். 6க்கு அர்த்தம் ஒன்று தான், இவன் ஜெய்து. 6க்கு அர்த்தம் என்னது? இவன் ஜெய்துன்னு அர்த்தமே தவிர உங்கள், எங்கள், நீங்கள், அந்த அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்கெல்லாம் அர்த்தம் செய்யக்கூடாது. விளங்கிக்கிறனதை இது வந்து பேசும்போது முன்னாடி ஒரு ஆம்பளை இருந்திருக்கிறான், அவனுக்கு தான் பேசியிருக்கிறாங்க. இவன் பேசும்பொழுது ஜெய்து என்பவனை பற்றி காட்டினது ஒரு பொம்பளைக்கு, ஜெய்து என்பவனை காட்டியது பல பெண்களுக்கு, பேனா என்பதை சுட்டி காட்டினது 2 ஆண்களுக்கு. அதை வச்சு விளங்கிக்கிறணும். யாரிடத்தில் பேசப்படுதுன்னு விளங்குறதுக்கு உள்ளது தானே தவிர கிடையாது. இது எல்லாமே என்னது? இதெல்லாம் வந்து கரிபு. இது வந்து முத்தவசித்து. இது என்னது? நடுத்தரமாக உள்ளது இருக்க பாருங்க. அந்த வந்துச்சுல தாக்க முத்தவசித்துன்னு பார்த்தோம்ல. முத்தவசித்துனா என்னது? தாக்கங்கிறது. தாக்கவும் அதனுடைய வகையறாவும். தாக்க மட்டும் முத்தவசித்து இல்லை. தாக்க, தாக்குமா, தாக்கும், தாக்கி, தாக்குமா, தாக்குன்னு 6 முத்தவசித். சரியா? இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்படியும் சொல்வார்கள். ஹாதாக்க, தா பெருதா இருந்துச்சுல, ஹாதாவையும் போட்டு ஹாவையும் போட்டு காவையும் போடுறது. ஹாதாக்க ஜெய்துன், ஜெய்து வச்சுக்கிறங்க. ஹாதாக்க ஜெய்துன், அதுக்கு என்ன அர்த்தம்? அதே அர்த்தம் தான். ஹாதாக்க ஜெய்துன்னா இவன் ஜெய்து. ஹாதாக்குமா ஜெய்துன், இவன் ஜெய்து. ஹாதாக்கும் ஜெய்துன், இவன் ஜெய்து. ஹாதாக்குமா ஜெய்துன், இவன் ஜெய்து. ஹாதாக்குன்ன ஜெய்துன், இவன் ஜெய்து. இந்த 6க்குமே என்ன அர்த்தம்னு கேட்டால் இவன் தான் அர்த்தம். ஆனால் என்னது? கிட்டேன்னு அர்த்தம். ஹாதாக்குமா ஜெய்துன். அப்போ தாக்க, தாக்குமா, தாக்கும், தாக்கி, தாக்குமா, தாக்குன்ன என்றும் சொல்லலாம். ஹாதாக்க, ஹாதாக்குமா, ஹாதாக்கும், ஹாதாக்கி, ஹாதாக்குமா, ஹாதாக்குன்ன என்றும் சொல்வார்கள். சரி, தூரமாக சுட்டி காட்ட போகிறீங்கன்னு வைங்க. ஒரு பொருள், ஒரு பொருளை சுட்டி காட்டுறீங்க. யாருக்கு சுட்டி காட்டுறீங்க? 6 வகையான ஆள்களுக்கு சுட்டி காட்டலாம். ஒரு ஆணுக்கு, 2 ஆணுக்கு,
பல ஆண்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு, இரு பெண்களுக்கு, பல பெண்களுக்குன்னு 6 சுட்டி காட்டலாம்ல. அந்த 6 சுட்டி காட்டும் பொழுது ذَلِكَ زَيْدٌ அவன் ஜெய்து, ذَلِكُمَا زَيْدٌ அவன் அந்த 2 பேரும் இருக்கக்கூடாது. ذَلِكُمَا زَيْدٌ அவன் ஜெய்து, ذَلِكُمْ زَيْدٌ அவன் ஜெய்து, ذَلِكِ زَيْدٌ அவன் ஜெய்து, ذَلِكُمَا زَيْدٌ அவன் ஜெய்து, ذَلِكُنَّ زَيْدٌ அவன் ஜெய்து. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால், ذَلِكَ زَيْدُன்னு சொன்னால் முன்னாடி ஒரு ஆம்பளைக்கு நான் என்ன செய்கிறேன், ஜெய்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். ذَلِكُمَا زَيْدٌ என்று சொன்னால் இரு ஆண்களுக்கு ஜெய்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். ذَلِكُمْ زَيْدٌ என்று சொன்னால் பல ஆண்களுக்கு ஜெய்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். ذَلِكِ زَيْدٌ என்று சொன்னால் அந்த ஒரு பெண்ணுக்கு ஜெய்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். ذَلِكُمَا زَيْدٌ என்று சொன்னால் ஒரு ஜெய்தை 2 பெண்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். ذَلِكُنَّ زَيْدٌ என்றால் ஜெய்தை பல பெண்களுக்கு சுட்டி எல்லாத்துக்கும் அர்த்தம் அவன் தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் அர்த்தம் அவன் ஜெய்து, அது பேனா, ஜெய்துக்கு பதிலாக பேனான்னு கூட வச்சுக்கிறோங்க. ذَلِكَ கலமுன், ذَلِكُمَا கலமுன், ذَلِكُمْ கலமுன், ذَلِكِ கலமுன், ذَلِكُمَا கலமுன், ذَلِكُنَّ கலமுன். எல்லாத்துக்கும் அது பேனா. எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன, அது பேனா. யார்கிட்ட பேசுகிறோம் அது கவனிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி குமா சேர்த்துக்கிற வேண்டியது. இது தூரம். இந்த வந்துருச்சுன்னா என்னது, நான் பார்த்தவங்கள தூரம்னு சொல்லி தூரத்துக்கு உள்ளது, தூரத்துக்கு பயன்படுத்துறது ذَلِكَ ரஜுலுன். இதுதான் பைதுக்கு உள்ளது. பைதுனா தூரம். தூரமாக பயன்படுத்துகிறாந்தா லாம சேர்த்துக்கிறங்க. லாம சேர்த்தாலும் அது 6 விதமாக வரும். யாருக்கு பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தவாறு, யாரை நோக்கி நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்களோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், ذَلِكَ ذَلِكُمَا ذَلِكُمْ ذَلِكِ ذَلِكُمَا ذَلِكُنَّ அப்படின்னு வரும். சரியா? இது ஒரு இஸ்முல் இஷாராவில் இவ்வளவு நேரம் பார்த்தது ஆண்பால் ஒருமை, அவ்வளோதான். ஆண்பாலில் இருமை இருக்குது, ஆண்பாலில் பன்மை இருக்குது, பெண்பாலில் ஒருமை இருக்குது, இருமை இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேணும். முதல்ல இது வரைக்கும் பார்த்தது என்ன, தாங்கிற ஒரு சொல்லை பற்றி மாற்றுக்கிறோம். ஒரு ஆணையோ ஆண்பாலாக இருக்கக்கூடிய பொருளையோ சுட்டி காட்டுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள். எப்படி பயன்படுத்துவார்கள், முன்னாடி ஹாவை சேர்த்து பயன்படுத்துவார்கள். ஹா இல்லாமல் பயன்படுத்தும் போது 3 வகை இருக்கிறது. எப்படி பயன்படுத்துவார்கள், ஒன்றுமே சேர்க்காம தா செய்துன் என்று சொல்வார்கள், அல்லது ஒரு காஃபை சேர்த்து தாக்க செய்துன் என்று சொல்வார்கள். அப்போ தாலிக்கன்னு சொல்லி செய்துன் என்று சொல்வார்கள். எல்லாமே அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஒரு ஆம்பளை சுட்டி காட்டக்கூடிய சொல். இதை பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? அதில் கரீபு பாயுதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது தானி. தா என்பதை தசனியாவாக்கி தானி. தானின்னு சொன்னால் அந்த ரெண்டு பொருள் அல்ல அந்த 2 ஆள். தானிங்கிறது மனுஷனை சொன்னால் அவ்விருவர், அந்த இருவர். 2 பொருளை சொன்னீங்கன்னா அந்த 2 புத்தகம், அந்த 2 கண்ணு, அந்த 2 ஏதோ ஒரு பொருள். அப்போ தானின்னு சொன்னால் மனுஷனையும் குறிக்கலாம், மனிதன் அல்லாதையும் குறிக்கலாம், ஆண்பால் சொல்லாக இருக்கணும். அப்போ ரெண்டு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு என்ன பயன்படுத்தணும், தானி என்று பயன்படுத்துகிறோம். இந்த தானி பயன்படுத்திங்கன்னு சொன்னால் தானி ஆலிமானி, தானி ஆலிமானி, அந்த 2 பேரும் ஆலிம்கள். அது ஹாதானி ஆலிமானி அப்படின்னு சொல்லலாம். ஹாதானி ஆலிமானி, அந்த 2 பேரும் ஆலிம்கள். அது ரஃபோடையாச்சா நசபு செய்யும்போது இன்ன தைனி, இன்ன வந்தால் நசபு செய்யும்ல, இன்ன ஜெய்தன் ஆலிமுன்கிறீங்கல்ல. அப்போ தஸ்னியாவில் தானி தைனின்னு மாறிக்கிறோம். இன்ன தைனி ஆலிமானி, அந்த 2 பேரும் ஆலிம்கள். அதை ஹாவை சேர்த்து இன்ன ஹாதைனி ஆலிமானி, அந்த 2 பேரும் ஆலிம்கள். 4க்கு ஒரே அர்த்தம் தான். தானி ஆலிமான்னாலும் சரி, ஹாதானி ஆலிமான்னு சொன்னாலும் சரி, இன்ன தைனி ஆலிமான்னு சொன்னாலும் சரி, இன்ன ஹாதைனி ஆலிமான்னு, இந்த 4க்குமே அவ்விருவரும் ஆலிம்கள் என்று அர்த்தம். அந்த இருவர் சுட்டி காட்டி, அந்த இருவரும் யாரே ஆலிம்கள். அப்போ தானி என்பது ஆண்பால் இருமைக்கு உள்ளது. இருமைக்கு உள்ளதாச்சா. அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதில் லாமு வராது. அதில் என்ன செய்யாது, தாலிக்கங்கிறோம்ல, அந்த லாமு வராது, வெறுமனே காஃபு மட்டும்தான் வரும். அப்போனா இதில் கரீபு முத்தவசித்து இதெல்லாம் கிடையாது.
கிட்டத்தில், தூரம், நடுத்தரங்கிறலாம் கிடையாது, ஒன்று தான் இருக்குது. ஒருமையில் தான் அந்த 3 வகை வரும். இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தானிக்க ரஜுலானி. தானிக்க ரஜுலான்னு அர்த்தம், அந்த இருவரும் இரு ஆண்கள். தானிக்குமா ரஜுலானி, அந்த இருவரும் இரு ஆண்கள். தானிக்கும் ரஜுலானி, அந்த இருவரும் இரு ஆண்கள். அப்போ என்ன கேக்குமாக அர்த்தம், அந்த இருவரை நான் ஒரு ஆளுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். அப்போ தானிக்க தானிக்குமா ரஜுலானி எப்போ சொல்லுவேன், அந்த 2 ஆட்களையும் யாருக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன், 2 ஆளுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். தானிக்கும் ரஜுலானி, அப்போ பல ஆண்களுக்கு அந்த 2 பேரை சுட்டி காட்டியிருக்கிறேன். அந்த இருவரும் தான் அர்த்தம், சரியா. தானிக்கு ரஜுலானி, அந்த 2 ஆண்களையும் ஒரு பெண்ணுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். தானிக்குமா ரஜுலானி, 2 பெண்களுக்கு அந்த 2 ஆண்களை சுட்டி காட்டியிருக்கிறேன். தானிக்குன்ன ரஜுலானி, அந்த 2 ஆண்களையும் பல பெண்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். அப்போ எல்லாத்துக்குமே அர்த்தம் என்ன, அந்த 2 ஆண்கள், அந்த 2 ஆண்கள். அப்போ யார்கிட்ட நம்ம பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், க குமாக்கும் கீ குமாக்குன்னா அதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிறணும். ஒரு பொம்பளைகிட்ட நோக்கி பேசணும்னா தாக்கி ரஜுலானி, அது தானிக்கு, தானி லெக்கான்னு வராது, அந்த தாலிக்கு உள்ள அந்த மாதிரி இந்த க மட்டும்தான் சேர்ப்போம். க மட்டும் சேர்த்து என்ன செய்வான்னா தானிக்க தானிக்குமா தானிக்கும், தானிக்கு தானிக்குமா தானிக்குன்னு. சரி, இது நசபு ஜர்ரு செய்கிறோம், ஒரு இன்னண்டு சேர்க்குறோம். தானிங்கிற தைனின்னு ஆயிரும்ல. அப்போ தைனிக்க, இன்ன தைனிக்க ரஜுலானி, இன்ன தைனிக்குமா ரஜுலானி, இன்ன தைனிக்கும் ரஜுலானி, இன்ன தைனிக்கி ரஜுலானி, இன்ன தைனிக்குமா ரஜுலானி, இன்ன தைனிக்குன்ன ரஜுலானி. எல்லாத்துக்குமே அர்த்தம் அந்த 2 பேர் ஆண்கள், அந்த 2 ஆண்கள்னு அர்த்தம். அப்போ எதனால் கேக்குமா வருது, தைனிக்க ரஜுலானி என்றால் ஒரு ஆளுக்கு இந்த 2 பேரை சுட்டி காட்டியிருக்கிறேன். தைனிக்குமா நசபுடைய இடத்துல அப்படி சொல்கிறான், நசபு ஜரில் அப்படி வந்துடும். இது தானிக்கு இருமை முடிஞ்சிருச்சு. ஒருமைக்கு ஒருமைக்கு எது தா. இந்த தாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கிட்ட, தூரம், நடுத்தரன்னு 3 வகையாக வச்சுருக்கிறாங்க. கிட்டைக்கு என்ன செய்யணும்னா வெறும் தாவை மட்டும் போடுங்க, இந்த காவெலாம் சேர்க்க வேண்டியதில்லை. நடுத்தரத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு காவை மட்டும் சேருங்க, தாக்கண்டு. கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா தாலிக்கன்னு ஆக்கிக்கிறங்க. அதில் ஆக்கின பிறகு யார்கிட்ட பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காஃபை மாற்றிக்கிறங்க. தாக்க தாக்குமா தாக்கும்னு மாற்றிக்கிறங்க, தாலிக்க தாலிக்குமா தாலிக்கும்னு மாற்றிக்கிறங்க. இந்த காஃபை என்ன செய்யணும், லமீரை மாற்றுற மாதிரி. லமீர் தோற்றத்தில் இருக்குது, லமீர் கிடையாது. லமீர்னா நீண்ட அர்த்தம் வந்தால் தான் லமீர், இது அந்த அர்த்தத்தை தரல, இதுன்னு தான் அர்த்தம் தருது. அப்போ லமீருடைய வடிவத்தில் என்ன செய்கிறது, அடையாளம் காட்டுவதற்கு இது வந்திருக்குது. இது மீள்வதற்கு யாரையும் குறிப்பிட்டு சுட்டி காட்டுறதுக்கு வரல. சரி, அப்போ ஒருமை பார்த்துட்டோம், இருமை பார்த்துட்டோம். அடுத்தது உலாயி. உலாயின்னு ஒன்று. உலாயிங்கிறதுல 2 விதமாக சொல்லுவாங்க. உலாயி, உலாயி மத்துடைய எழுத்து போட்டு, இந்த லாமுக்கு மத்து போட்டு மத்து போடாமல், லாம் அலிஃபு மட்டும் போட்டால் கொஞ்சம் நீட்டணும், மத்து போட்டால் ஒரு 4 விரலை மடக்கிற அளவுக்கு நீட்டணும். உலாயி அது மாதிரி மாற்றணும். குரானை எளிதில் ஓதிடங்கிற அந்த வகுப்பில் உங்களுக்கு இந்த எப்படி நீட்டுறதுங்கிற விளக்கமெல்லாம் முன்னாடி நடத்தியிருக்கிறோம். தெரியாட்டாலும் இப்போ தெரிஞ்சுக்கிறங்க. அப்போ உலாயிங்கிற ஒரு சொல் இருக்குது, அது கொஞ்சம் நல்ல நெடிலாகவும் சொல்லிட்டு போகலாம், குறிலாகவும் சொல்லலாம். உலாயி, உலாயி. இது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் பன்மைக்கு உள்ளது. பன்மையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுக்கு ஒன்று தான். ஆண்பால் பன்மைக்கும் உலாயி தான், பெண்பால் பன்மைக்கும் உலாயி தான். அப்போ ஒருமை இருமையில் தான் ஆண்பால் பெண்பாலுக்கு வித்தியாசம். பன்மைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் ஆண்பால் பன்மைக்கும் உலாயி தான், பெண்பால் பன்மைக்கும் உலாயி தான். லில் ஜமேல் முதக்கர் உள் மன்னசி, முதக்கரான மன்னசான ஜம்முக்கு என்ன செய்யுது, இது பயன்படுத்துவாங்க. இந்த உலாயி என்பதில் ஒரு ஹேயை சேர்த்து ஹாதாவில் சேர்த்தாங்கல்ல, ஹாவுலாயி. ஹாவுலாயினாலும் இவர்கள், உலாயினாலும் இவர்கள் தான். ஹாவுலாயின்னா அதே அர்த்தம் தான். உலாயி ஹாவுலாயி 2க்கு ஒரே அர்த்தம். இந்த உலாயிங்கிற சொல்லோட துவக்கத்தில் ஹாவை சேர்த்து ஹாவுலாயி, இவர்கள்
உலமாவு அறிஞர்கள், ஹாவுலாயி அல் முஸ்லிமூன இவர்கள் முஸ்லீம்கள், இப்படி சொல்வதாக இருந்தால் ஹாவுலாயின்னு சொல்லலாம். அல்லது உலாயி அல் முஸ்லிமூன இவர்கள் முஸ்லீம்கள், உலாயி முத்ததாவாக்கி அல் முஸ்லிமூன இது கசர் தான் வரும், மபனி தானே. ரஃபு செய்யும்போது என்ன செய்யாது, மாறாது. உலாயிங்கிறது மாதிரி தான் இருக்கு. ஹாவுலா அந்த ஹா வந்து ஒரு அடையாளத்தை சேர்த்துக்கிடுவாங்க, இது ஒரு வகை. அது உதாரணமாக வந்து பாருங்களேன், ஹாவுலாய் அந்த சிலைகளை வணங்குறாங்கல்ல மக்கா காபிர்கள், அவங்கள்ட்ட ஏன்டா போய் வணங்குறீங்கன்னு கேட்டால் ஹாவுலாய் இவர்கள், இவர்கள்னால் அந்த சிலைகளை காட்டி சொல்கிறாங்க, இவர்கள் ஷுஃபாவுனா எங்களுடைய பரிந்துரையாளர்கள், ஷஃபாத்து செய்கிறவங்க இந்த அல்லாஹி அல்லாவிடத்துலேங்கிறாங்க. அப்போ ஹாவுலாயிங்கிறது பலரை சுட்டி காட்டுது, பல தெய்வங்களை வச்சுருக்கிறாங்க. ஷுஃபாவுனா எங்களுக்கு சிபாறு செய்வாங்க, இதுதான் ஹாவுலாய். பன்மைக்கு வந்திருக்கிறதுக்கு ஆதாரம், பன்மையில் இது ஆம்பளையை குறிக்கிறது, ஷுஃபாவுனாங்கிறது ஆம்பளையை குறிக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த பொம்பளைக்கு வர்றதை பாருங்களேன், லூத்து நபி என்ன செய்வாங்க, லூத்து நபி காலத்தில் வந்து இந்த ஆண்கள்லாம் வந்து அந்த ஹோமோசெக்ஸில் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்கள கண்டித்து திருத்துவதற்காகத்தான் லூத்து நபி எல்லாம் அனுப்புகிறான். லூத்து நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த சமுதாயத்தை பேசுவாங்க, யா கௌமி என் கூட்டமே, ஹாவுலாய் பனாத்தி இவர்கள் என்னுடைய புதல்விகள், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறங்கடா, ஏண்டா வந்து நீங்கள் ஆம்பளைங்க செய்கிறீன்னு ஒரு கேட்பார். அதில் என்ன செய்வார், ஹாவுலாய் பனாத்தி. இந்த பனாத்துங்கிறது என்ன, பின்த்துக்கு பன்மை பனாத், பின்த்துனா மகள், பனாத்தின் பனாத்துன் என்றால் மகள்கள், பனாத்தி என்றால் எனது புதல்விகள். அப்போ ஹாவுலாயிங்கிறது பெண்ணை குறிக்கிறதுக்கு ஹாவுலாய் வந்திருக்குது, ஹாவுலாயி பனாத்தின் பெண்களை குறிக்க வந்திருக்குது. அடுத்த சொல்லு இன்ன ஹாவுலாய் லைஃபி இவர்கள் என் விருந்தாளிகள். இன்னொரு வசனத்தில் என்ன வருது, ஹாவுலாயி லைஃபி, லைஃப்னா விருந்தாளி, ஆம்பளை சொல்லு. அப்போ ஆம்பளைக்கும் ஹாவுலாயின்னு சொல்லலாம், பொம்பளைக்கும் ஹாவுலாயி சொல்லலாம். அது ஆண் பெண்ணுக்கு காட்டுறதுக்காக ரெண்டு உதாரணம் காட்டியிருக்கிறேன். அப்போ ஆண்களை குறிக்கிறதுக்கும் ஹாவுலாயின்னா இப்பெண்கள், ஹாவுலாயின்னா இந்த ஆண்கள், ஹாவுலாயின்னா இந்த ஆண்கள், ஹாவுலாயின்னா இந்த பெண்கள், இந்த ஹாவசே சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது இந்த கரீபு பயதுக்கெலாம் வேலை இல்லை, இவர்கள்னு அர்த்தமாயிடுச்சு. இந்த உலாய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பின்னாடி காப்பை சேர்ப்பாங்க, தாக்கோட சேர்த்த மாதிரி, தாவில் தாக்கண்டாங்கல்ல, உலாயில் உலாய்க்கம்பாங்க. உலாயில் என்ன செய்வாங்க, உலாயிக்க, இந்த பாருங்களா உலாயிக்க, உலாய்க்கன்னு சேர்க்குறாங்க. இந்த காப்பு சேர்க்குறது வந்துட்டாலேயே 6 வந்துடும். அதில் 6க்கு ஒரு அர்த்தம் தான், யாரிடத்தில் பேசுகிறான் என்பதை அது காட்டும். உலாய்க்க இவர்கள், ஒரு ஆம்பளைக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். உலாய்க்குமா இவர்கள், இவர்கள்னு யாரை சுட்டி காட்டுறேன், ஒரு 10 பேரை காட்டி உலாய்க்க இவர்கள்ங்கிற 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. உலாய்க்க இவர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறேன். இவர்கள்னு நான் யாரை குறிக்கிறேன், அந்த 10 பேரை குறிக்கிறேன். யார்கிட்ட சொல்கிறேன், எங்கிட்ட ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு, உலாய்க்க உனக்கு தாண்டா சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ உலாய்க்கன்னா இவர்கள், உலாய்க்குமா இவர்கள், உலாய்க்கும் இவர்கள், உலாய்க்கு இவர்கள், உலாய்க்குமா இவர்கள், உலாய்க்குன்னா இவர்கள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், நிறைய பேரை சுட்டி காட்டுறோம் உலாய்க்கண்டு. யாருக்கு சுட்டி காட்டுறோம், ஒரு ஆம்பளைக்கு சுட்டி காட்டினா உலாய்க்க, 2 ஆம்பளைக்கு சுட்டி காட்டினா உலாய்க்குமா, பல ஆண்களுக்கு சுட்டி காட்டினா உலாய்க்கும், ஒரு பொம்பளைக்கு சுட்டி பல ஆட்களை ஒரு பொம்பளைக்கு சுட்டி காட்டுறீங்க உலாய்க்கு, ஒரு பல ஆட்களை 2 பொம்பளைக்கு சுட்டி காட்டுறீங்க உலாய்க்குமா, பல பெண்களை பல ஆட்கள் சுட்டி காட்டுறீங்க உலாய்க்குன்ன. அப்போ உலாய்க்க உலாய்க்குமா உலாய்க்கும், உலாய்க்கு உலாய்க்குமா உலாய்க்குன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன, இப்பெண்கள் இந்த ஆண்கள், 2க்கு பொதுவு தானே. பன்மையை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்பாளுக்கு தனி சொல் வைக்கலை இஸ்முல் இஷாராவில். ஆண்பால் ஒருமை ஆண்பால் இருமை, பன்மை வந்து பொதுமை பொதுப்பால் தான், அது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உள்ளது. உலாய்க்காச்சா. இதில் வந்து கரிப்பு பயதுக்கெல்லாம் வேலை இல்லை, இது முடிஞ்சிருச்சு. இது இஸ்முல் இஷாராவில் ஆண்பால் ஒருமை ஆண்பால் இருமை பன்மை 2க்கு பொதுவாக இருக்கனால ஆண்பால் பன்மை படிச்சு விட்டோம். அடுத்து பெண்பால் ஒருமை, ஒரு பொம்பளை இவள்னு சுட்டி காட்டணும். ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறதுக்கு பரக்கத்தை வச்சுக்கிறாங்க. எப்படி வச்சுருக்காங்க, தா தி தி திஹி 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 திஹி, இவங்களும் என்ன செய்கிறாங்க வச்சுக்கிறாங்க இஸ்முல் இஷாராவில். இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கானா, வழக்கத்தில் கிடையாது.
ஏதாவது கவிதையில் என்னைக்காவது வரும், விளங்குதா? வழக்கத்தில் வர்றது என்னன்னு கேட்டால் இந்த திகி மட்டும்தான். இந்த திகி இருக்குது பாருங்களேன், இந்த திகின்னு போடுறோம்ல, இதுதான் ஜாஸ்தியாக வரும். இதுகளெல்லாம் என்னைக்காவது ஒருத்தன் படிச்சிருப்பான்ல, அதுலேருந்து எடுப்பாங்க. எப்படி இந்த சட்டம்லாம் எடுப்பாங்கன்னு கேட்டால், இந்த இலக்கணம் எழுதுகிற காலத்துக்கு முந்தி பாடப்பட்ட கவிதைகள் எடுப்பாங்க. அந்த கவிதையில் வேணாது தாண்டு போட்டிருப்பான் பொம்பளை குறிக்கிறதுக்கு, ஓ அது ஒரு சொல். இன்னொரு கவிஞனா தீண்டு போட்டிருப்போம், ஓ அது ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் இருக்கிறது எதுன்னு கேட்டால் திகிங்கிறோம்ல, இந்த திகிங்கிறது ஒன்று மட்டும்தான். திகின்னு நீட்டாமல் உள்ள திகின்னு ஒன்று இருக்குது, திகி என்று ஒன்று இருக்குது. இந்த திகிங்கிற சொல் மட்டும்தான் என்னது, அது வந்து இஸ்முல் இஷாராவில் அதிக பயனில் உள்ளது. நம்ம அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், பேசுறதுக்கு தேவைப்படணும்ல. அப்போ திகி ஒன்று, அப்போ தீங்கிறது ரெண்டாவது ஒரு இந்த தீங்கிறது ரெண்டாவது அளவில் உள்ளது. திகிங்கிறது வந்து ஒரு 100க்கு 95 வந்துச்சுன்னு சொன்னால், தீங்கிறது ஒரு 2 3 வரும். பாக்கி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த 2% அடங்கிடும். இப்போவாது நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி. அப்போ தி தாலிபத்துன், தி இவள், தாலிபத்துன் மாணவி, தீன்னா இவள், தாலிபத்துன் இதைய எப்படி சொல்லலாம், ஹாதி போட்டு சொல்லலாம், தாலிபத்துன்னுங்களாம். அல்ல ஹாதிகில் மர்அத்து, இவள் ஒரு பெண்ணு. ஹாதில் மரத்து என்னது, இவள் ஒரு பெண்ணு, எல்லாம் இந்த பெண்ணு. ஹாத்திகில் மரத்து இதெல்லாம் யூஸ் இல்லாதெல்லாம் கம்மியாக கொடுத்துருக்குறேன். நம்ம ஹாதிகி மட்டும் நமக்கு போதும், ஜாஸ்தியாக வரக்கூடிய மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். ஹாதிகி இது அல் ஹயாத்து துன்யா, அற்பமான வாழ்க்கை. ஹயாத்துனா வாழ்க்கை, துன்யான்னா தாழ்ந்தது, தாழ்ந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைக்கு பேர். அப்போ ஹாதிகின்னு வந்திருக்கு பாருங்கள், பெண்பால். ஹயாத்து பெண்பாலாக இருக்கிறதுனால, ஹயாத்தில் பெண்பாலாக இருக்கிறதுனால பெண்பாலை சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்யணும், ஹாதிகில் ஹயாத்து, இல்லைங்களா? ஹாதிகில் ஆலிமத்து, இந்த ஆலிமா பெண்ணு, இந்த ஆலிமா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹாதிகி என்று சொல்வார்கள். சரியா? வெறும் திகி என்று சொல்வார்கள், ஹாதிகின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த காஃபு சொல்லுவாங்கள்ல, யாருக்கு சுட்டி காட்டுறேன்னு. அப்படிங்கும் பொழுது அதில் காஃபு சேர்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தில்க இந்த தே இருக்குல்ல, அதில் தீன் இருக்குல்ல, அதில் கொண்டே லாமு காஃபை சேர்த்து தில்கன்னு சொல்லுவாங்க. தில்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இவள்னு தான் அர்த்தம். தில்குமா இவள், தில்கும் இவள், தில்கி இவள், தில்குமாண்டால் இவள் தான். தில்குன் ஆருக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பொம்பளையை சுட்டி காட்டுறது. யாருக்கு சுட்டி காட்டுறது, தில்க ஒரு பொம்பளையை ஒரு ஆம்பளை சுட்டி காட்டுறது. இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.